கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாலம் இடையே கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி 85% முடிவடைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார். கண்ணாடி பாலம் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட அந்த பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நியூ டெக்னாலஜி, அதாவது இதுக்கு பவுஸ் ரெயின் ஆர்ச் பாலம் என்ற ஒரு நியூ டெக்னாலஜி நாங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கிறோம் முதலாக. அதனால தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்கு பின்னால் தான் இந்த தேதியை அவர் திறப்பதா என்பது முடிவு செய்யப்படும். ஆனாலும் ஒப்பந்ததாரர் செய்து கொடுப்பதாக சொல்கிறார்கள். அது விரைந்து முடிப்பதற்கு அரசின் சார்பாக என்னென்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ அத்தனை ஒத்துழைப்பையும் நாங்கள் நல்குவோம். ஏறத்தாழ ஒரு 65% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் 60% கூட சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லலாம். 85% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு 15% பணிகள் தான் நடைபெறணும். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் சுமார் 2 கோடி பேர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆசனூர் மலைப்பகுதியில் பழங்குடியின மக்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் இந்த திட்டத்தை பாராட்டி ஐநா சபை விருது வழங்கியுள்ளது. வரும் 29ஆம் தேதி 2 கோடியாவது பயனாளிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் விழுப்புரத்தில் வைத்து மருத்துவ பெட்டகம் வழங்க உள்ளார் எனவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை குறித்த கேள்விக்கு திமுக ஆட்சியில் மாரடைப்பில் இருந்து மீண்டு உயிர் பிழைத்தவர்களின் எண்ணிக்கை 12,317 பேர் என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.